திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவனாள் என்னாலும். திருச்சிட்டம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் போசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த அருள் ஞான வெள்ளியில் திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தை நாம் தொடர்ந்து சித்திக்கும் முகமாக இரண்டாம் தந்திரத்திலே மூவகை சீவ வர்க்கம் என்கிற பகுதி பற்றி இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. கர்ப்பகிரியை என்கிற பகுதியிலே உயிரானது இந்த உலகத்திலே உடலெடுத்து வருகின்ற பொழுது இறைவனுடைய கருணை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக நம்முடைய நாயனார் இந்த கர்ப்பகிரியை என்கிற பகுதியிலே விளக்கி சொல்லுகிறார். ஒரு ஆன்மா ஒரு தாயினுடைய வயிற்றிலே கருவாக வளர்ந்து மண்ணிலே உதிப்பதற்கு முன்பாக அது எதிர்கொள்கின்ற அத்தனை நிலைகளையும் பெருமான் எடுத்துச் சொல்லி, எனவே இந்த பிறப்பு வருவது என்பது எதேச்சையாக நிகழ்கின்ற ஒன்று அல்ல, இறைவனுடைய பெரும் கருணையினாலே வினைகள் கூட்டுவதினாலே கிடைக்கின்ற அரியதொரு பிறவி. எனவே இப்பிறவியை பயன்படுத்தி கொள்வதற்கு நமக்கு முனைப்பு வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் தோன்ற வேண்டும் என்பதற்காக கர்ப்பகிரியை என்கிற பகுதியில் இந்த பிறப்பு எப்படி அமைவது மிக மிக கடினமாக அமைந்த ஒன்று. அதனாலே தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று நம்முடைய சான்றோர்களும் நமக்கு அருளி செய்து விட்டு போயிருக்கிறார்கள். இனி இந்த தோற்றம், இருத்தல், ஒடுக்கம், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 வகையான நிலைகளுக்கு உட்படுகின்ற இந்த ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் எல்லாம் பக்குவத்திற்கு தகுந்தாற் போல வேறு வேறு நிலைகளிலே நிற்கின்றன. அந்த பக்குவத்திலே அதுகள் எப்படி இருக்கின்றன என்பதை நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே அதை பகுத்து தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய கல்வியிலே, கல்வித்துறையிலே, பள்ளியில் நாம் இந்த தகுதியை குறிக்கிற பொழுது முதல் வகுப்பு, 2வது வகுப்பு, 3வது வகுப்பு, 4வது வகுப்பு, 5வது வகுப்பு, பிறகு 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது என்ற உடனேயே எஸ்எஸ்எல்சி, பிறகு +1, +2, பிறகு அதற்கு மேலே பட்டப்படிப்பு என்றெல்லாம் தகுதி நோக்கி பல்வேறு நிலைகளிலே வைக்கிற பொழுது பள்ளியிலே பயிலுகிறேன் என்று ஒரு மாணவன் சொல்லுவானே, ஆனால் எந்த வகுப்பு படிக்கிறேன் என்று உடனே கேட்டு விடுவோம். உடனே அவன் 8வது படிக்கிறேன் சார், 9வது படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். நான் சாமியை வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லுவாரே, ஆனால் எந்த வகுப்புலப்பா இருக்கிறேன்னு கேட்டால் அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சாமி கும்பிட்ற அவ்வளோ. ஆனால் எல்லாரும் ஒன்று போலவா அந்த பக்குவம் யாருக்கும் தெரியாது. எப்படி இந்த படிப்பு நிலையிலே பாகுபாடும் பக்குவ வேறுபாடும் நிகழ்கிறதோ அதுபோலவே அந்த வழிபாட்டிலும் உண்டு. ஆனால் அது யார் தீர்மானிப்பது? யார் அதுக்கு வாத்தியார்? யார் மாறு போடுறது? அது யாரால் அதை அறுதிட்டு சொல்ல முடியும்? அதற்கு சிறந்த ஆசிரியராக இருக்கிறவர், ஞான ஆசிரியராக இருக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிற பெருமான் தான். அவனுக்கு தான் தெரியும் இது என்ன எஸ்எஸ்எல்சியா, +1, இது +2வா, இது என்ன பட்டப்படி படிச்சுட்டு இருக்கா, இல்லை இன்னும் இது என்ட்ரன்ஸே ஸ்கூலுக்குள்ளே வரலையா அப்படிங்கிறதுல யாருக்கு தெரியும்னா அவனுக்கு தான் தெரியும். இன்னும் நாம் கணக்கிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவினுடைய பக்குவத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை அறிந்து கொள்வது உடல் இருந்தால்தான். உடல் நீங்கினால் ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவை அறியாது. சிவம்தான் எல்லா ஆன்மாக்களையும் அறியுமே தவிர ஆன்மா ஒன்றை ஒன்று அறியாது. அதுதான் அதில் முக்கியமாக நாம் கருதி கொள்ள வேண்டியது. ஆன்மாக்கள் கலப்பற்ற நிலையிலே விளங்கும். இந்த பாட்டிலை எத்தனையோ பேர் பார்க்கலாம். அத்தனை பேருடைய பார்வை ஒளிகளும் அங்கே கலந்திருக்கும், கண்ணொளியும் கலந்திருக்கும். கண்ணொளிகள் ஒன்றை ஒன்று கலக்குமே தவிர கண்ணொளிகள் ஒன்றை ஒன்று கலந்து
எந்த கண்ணொளி யாருடையது, யார் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று இதை பார்த்தவன்னு சொல்ல முடியுமா? நான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன், வேறொருவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறார். இதை பார்க்கிற பொழுது எல்லாருடைய கண்ணொளியும் இங்கே இருக்கிறது அல்லவா? கண்ணொளியும் பொருளினுடைய ஒளியும் கலந்தால்தான் காட்சி. யாரெல்லாம் இதை பார்க்கிறார்கள்னு தெரியுமா? தெரியாது. அதுபோல உயிர் கூட்டம் ஒன்றை ஒன்று சேராது. ரொம்ப அற்புதமாக நம்முடைய தமிழிலே ஒரு இலக்கணம் ஒன்று உண்டு. அது பாருங்க, ரொம்ப அற்புதமாக ஒரு புணர்ச்சி விகுதியாக அதை வைத்திருக்கிறார்கள். இப்ப சிவன் அருள், சிவன் அருள் ரெண்டும் சேர்ந்தா என்ன வரும்? சிவன் அருள். இந்த இன்னு அங்கே இருக்கிற ஆவோட சேர்ந்து சிவன் அருள்னு ஆயிடும். இந்த இன்னுங்கிற மெய்யு ஆகிற உயிர் சேர்ந்து உயிரும் மெய்யும் டக்குன்னு கலந்துரும், சிவன் அருள்னு ஆயிடும். இல்லைங்களே? மணி பிளஸ் அழகு, சே பிளஸ் அடி என்ன ஆகும்? சே அடி. ஏன் சார் உதிரம் பண்ணீங்க? தமிழ் நாங்கள் அப்போவே பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே இதெல்லாம் சாய்ஸில் விட்டுருக்குறோம். நீங்கள் இப்போ தமிழ் இலக்கணம் இருக்கு பாருங்க, அந்த இலக்கணமே சைவ சித்தாந்தம். அதுக்காக சொல்கிறேன். சே அடி. சரி, இப்படி இதை சொல்றதை விட இன்னொரு உதாரணம் சொன்னா டக்கு நீங்க சொல்லிடுவீங்க. திரு அண்ணாமலை, திருவண்ணாமலை இல்லையா? திரு அண்ணாமலை எங்க இருந்து வா வந்தது? இல்லைங்களா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூங்கிறது இருக்கு பாருங்க, திரு அண்ணாமலைன்னு ரூ இருக்க, இதுல ஊ இருக்கு இல்லையா, அதுவும் உயிர். அண்ணாமலை இருக்கு இல்லையா, அதுவும் உயிர். ரெண்டு உயிர் ஒன்னா சேராது, ரெண்டு உயிர் ஒன்னா சேர. திரு அண்ணாமலை சேராது. திரு அண்ணாமலைன்னு தான் நிற்கும். ஐயா எனக்கு சேர்க்கணுயா ரெண்டு அப்படின்னா, உயிர் ரெண்டு சேருனா ஒரு உடம்பு வேணும் ஐயா. என்ன உடம்பு? ஒரு வா இவ்வுங்கிற உடம்பை சேர்த்துக்கோ. அந்த இவ்வுங்கிறது சேர்த்து திரு அண்ணாமலைக்கு ஆவுல இவ்வுங்கிற ஒரு உடம்பை சேர்த்து இவ்வு பிளஸா வா திருவண்ணாமலை அப்படின்னு ஒன்னா சேரும். அப்ப இந்த இவ்வுக்கு என்ன பேரு தெரியுங்களா? அந்த வகரத்துக்கு உடம்படுமைன்னு பேரு தமிழ்ல. ரெண்டு உயிர்கள் ஒன்றை ஒன்று சேராது என்ப காரணத்திற்காக இந்த இரண்டு உயிர்களும் சேருவதற்கு ஒரு உடம்பு தேவைப்படுகிறது, மெய்யெழுத்து. அந்த மெய்யெழுத்துக்கு உடம்படுமைன்னு பேரு. அதுல என்ன தத்துவம்னா, உயிர் ரெண்டு ஒன்னா சேராது, உயிரும் சிவமும் சேரும். அதுதாங்க நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உதவிட முடியாது, ஒரு உயிர் இன்னொரு உயிரை உய்விக்க முடியாது. அந்த உயிரை சிவம் உடல் தந்து அதிர்ட்டித்தால்தான் அந்த உயிர் இந்த உயிரை ஆட்கொள்ள முடியும், அதை உய்விக்க முடியும். எவ்வளவு பெரிய தத்துவம் நம்ம சைவத்தில் தான் சொல்லியிருக்கு. அதனால இந்த வா மாறிய யானு ரெண்டு. மொத்த தமிழ் இலக்கணத்திலேயே உடம்படு மெய்யுங்கிறது ரெண்டே ரெண்டு மெய் தான் அந்த மாதிரி வரும். உயிர்கள் சேருவதற்கு ரெண்டே ரெண்டு மெய் மட்டும் பயன்படுத்தணும்ட்டான். கால்டுவெல்லுங்கிற ஃபாரினர் எழுதுறான். ஆஹா, என்ன அற்புதமான தமிழ் இலக்கணம் ஐயா இது. ரெண்டு உயிர்கள் சேராதுங்கிறதுக்காக ரெண்டு செலக்டடு ஓவல்ஸ், வகரமையும் யகரமையும் வச்சு ரெண்டையும் வச்சு மணி பிளஸ் அழகு என்ன வரும்? மணி அழகு யானா வந்துடும். அங்க இந்த வகரமும் யகரமும் இருக்கு பாருங்க, இவ்வு இய்ய, இது ரெண்டும் தான் உடம்படு மெய்யின்னு பேரு. உங்களுக்கு புரியுதுங்களா? வேற எவ்வளவு அழகா தேர்ந்தெடுத்தா பாருங்க. இவ்வு ஈய மட்டுங்கிற ரெண்டே ரெண்டு மெய்யெழுத்த மட்டும்தான் எடுத்தான். ரெண்டு உயிர் சேர்றதுக்கு ரெண்டு மெய்யெழுத்து தான் வரும். அந்த ரெண்டு மெய்யெழுத்து எதுன்னா, இவ்வுங்கிற வாங்கிறது திருவருள், யாங்கிறது ஈயுங்கிறது ஆன்மா. ரெண்டையும் குறிச்சான் ரெண்டு சொல்லுனால. யோசனை பண்ணி பாருங்க. வேற எழுத்து எடுக்கல,
வகரமும் யகரமும் தான் எடுத்தாங்க தமிழ். அப்போ தமிழ் இலக்கணம் மொத்தமும் சைவ சித்தாந்தம் இல்லையா? அவ்வளோ அழகாக உயிர் எடுத்து மெய்யெடுத்து உயிர் மெய்யெடுத்து இதெல்லாம் அப்படியே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இப்போ சைவ சித்தாந்தம் படிக்க கஷ்டப்பட மாட்டோமே சார். அப்போவே இலக்கணத்தை படிச்சிருப்போமே. எங்களுக்கு இலக்கணம் சொல்லி தரவங்கன்னா சைவ சித்தாந்தம்னு சொல்லவே இல்லையே. அதை நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே அதை இலக்கணம் சொல்லும்போதே இது சைவ சித்தாந்தண்டான்னு சொல்லியிருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும். சொல்லியிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கே தெரியாது. அதான் பிரச்சனை. அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்றதுக்கு என்ன வஞ்சனை. இப்போ நான் படித்த காலத்திலே எனக்கே தெரியாது, சொல்லி தந்த ஆசிரியருக்கு தெரியும். என்ன அழகாக அமைத்து தந்திருக்கிறார்கள். மொத்த தமிழ் மொழி பார்த்தீங்கன்னு சொன்னாலே அமைப்பு முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிதான். நம்முடைய திருமுறைகள் 12, உயிரெழுத்து 12. இந்த 12ங்கிறதோட வந்து நின்றுடுச்சு அப்படியே. அதுக்கு மேலே கிடையாது. 13, 14 கிடையாது. ஏன்னா உயிரே 12 தான். உயிர்க்கு உயிராக விளங்குகின்ற திருமுறைகள் என்பதனாலே உயிரெழுத்துக்கள் போல 12 எழுத்துக்களாக கணக்கிடுமாறு 12 திருமுறைகளை படைத்து தந்தார்கள். இப்போ இந்த மூவகை சீவவர்க்கம்ங்கிறது இந்த பக்குவத்திற்கு தகுந்தாற் போல உயிர்களை மூணு குரூப்பாக பிரிக்கலாங்கிறது. 3 குரூப்பாக இந்த உயிர்களை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது மலங்கள் 3 என்பதனால, மலம்னா வேற குற்றம், 3 குற்றம் இருக்கு. இந்த குற்றங்கள் 3 என்பதனாலே 3 குற்றங்களும் உடையவர்கள் இருப்பார்கள், 1 குற்றம் நீங்கியவர்கள் இருப்பார்கள், 2 குற்றங்கள் நீங்கியவர்கள் இருப்பார்கள், 3 குற்றமும் நீங்கியவர்கள் இருக்க மாட்டாங்க, சிவமாயிடுவாங்க. அதனால அவங்கள உயிரில் சேர்க்கக்கூடாது, அவங்க உயிர் கணக்கில் வராது. மூவகை சீவ வர்க்கம் என்று சொல்லுகின்ற அந்த 3 வகை சீவ வர்க்கம் எதுன்னு கேட்டா 3 மலங்களும் இயல்பாகவே உடைய சகலர். அதிலே மாயாமலம் நீங்கி கண்ம மலமும் ஆணவ மலமும் மட்டுமே இருக்கக்கூடிய பிரளயாகலர். அதிலே கண்மமும் நீங்கி ஆணவம் மட்டுமே நிற்கின்ற விஞ்ஞானகலர். இப்படித்தான் 3 பேர் இருக்கிறாங்க உயிர்கள்ல என்று சொல்லுகிறார். அந்த 3லையும் சப்டிவிஷன்ஸ் உண்டு. விஞ்ஞான கலர்ல 4, பிரளயாகலர்ல 3, சகலர்ல 3, 4 3 7 3 10 டிவிஷன். சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். என்னது? சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். என்ன சார் கலர் கலரா சொல்றீங்களே நீங்க அப்படின்னு நீங்க சந்தேகப்பட வேண்டாம். கலை தத்துவங்களை உடையவர்கள், கலாதிகளை உடையவர்கள், அது நீங்க பெற்றவர்கள் என்கிற 2 பிரிவு. கலாதி தத்துவங்கள் என்று சொல்லுவது முக்குணங்களினாலேயான இந்த பிரகிருதி மாயையோடு தொடர்புடையவர்கள், அவங்க தான் சகலர். அந்த கலாதி தத்துவங்களோடு அவர்கள் அகன்று போனால் அவர்களுக்கு அகலர்னு பேர். இவர் சகலர், அவங்க அகலர், அகன்றவர்கள், நீங்கியவர்கள். ஆனா எதை குறிக்கிறது? கலை நீங்கிய விதத்தை குறிக்கிறது. இந்த தத்துவங்கள்லாம் நீங்கின விதத்தை குறிக்கிறது. அவர்கள் அகலுவது எப்பொழுது என்று கேட்டால் அது 2 நிலையிலே அது நிகழ்கிறது. ஒன்று, பிரளய காலத்திலே எல்லாவற்றையும் பெருமான் ஒடுக்குகிற பொழுது அந்த நேரத்திலே இந்த கலாதி தத்துவங்கள்லேருந்து கொஞ்சம் அப்படி குவாலிஃபை பண்ணி அந்த எட்ஜிலையும் இந்த எட்ஜிலையுமா இருக்கிறவங்களெல்லாம் பாஸ் மார்க் போட்டு தூக்கிடுவார் அந்த பக்கமாக. கலை தத்துவம் நீங்க பெறுவார்கள் அவர்கள். ஸோ பிரளய காலத்திலே நீங்க பெறுகிறவர்கள், அதாவது மாயாமலம் நீங்க பெற்றவர்கள். அதாவது இந்த உடலாகட்டும் உலகமாகட்டும் இவைகளெல்லாம் நாம் பக்குவம் பெறுவதற்காக தரப்பெற்றவை என்று உணர்வு வந்தவர்கள், தெரிந்து கொண்டவர்கள் இல்லை. தெரிந்து கொள்ளுதல் வேறு, உணர்ந்து கொள்ளுதல் வேறு இல்லையா? தெரிஞ்சுக்கிறது வேற, உணர்ந்துகிறது வேற.
தெரியும், உணர்வு. எல்லா நிலையாமைன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் விட முடியுதா? முடியலையே. உணர்வு வந்தா விட்டுருவோம். அப்ப இந்த தெரிந்த நிலையிலே, உணர்வு வந்த நிலையில நீங்கியவர்கள், இது அவ்வளவுதான்ப்பா, இது அவ்வளவுதான். இதுக்காக நாம ரொம்ப சிரமப்படக்கூடாது. இது எதுக்காக வந்திருக்குன்னா, எதையோ நாம சாதிக்க வேண்டும் என்பதற்காக வந்தது என்று உணர்ந்து அதிலிருந்து விடுபடுகிறவர்கள். அவர்கள் கலை நீக்கம் பெற்றவர்கள், மாயாமலம் நீக்கம் பெற்றவர்கள். அவர்கள் கண்மம் நீங்காமல் இருப்பார்கள். அந்த கண்மம் நீங்காமல் இருக்கிற அவர்கள் தான் பிரளயாகலர். கண்மம் நீங்கி அவர்கள் கண்மமும் போய்விட்டது, ஆணவம் மட்டும் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் விஞ்ஞானகலர். விஞ்ஞானகலர் என்று சொன்னால் ஞானம், விஞ்ஞானம், இதற்கு மேலே ஞானம் இல்லை. மேற்பட்ட நாயகன் தலைவன், விஞ்ஞானம் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் அர்த்தம். அதுபோல ஞானம் மேலான ஞானம், விஞ்ஞானம் அர்த்தம். விஞ்ஞானம்னா மேலான ஞானம் அர்த்தம். அது இறைவனால உணர்த்தப்படுகிற மெய்ஞானம். இறைவன் மெய்ஞானத்தை உணர்த்துகிற பொழுது அவர்கள் ஆணவமலம் நீங்க பெறுவார்கள். இந்த கலை நீங்க பெறுகிற தன்மை பிரளய காலத்தில் நீங்க பெறுகிறதா, இறைவனுடைய உபதேசத்தினாலே மெய்ஞானத்தினாலே நீங்க பெறுகிறதா என்பதை பொறுத்து தான் இந்த பிரளயாகலரும் விஞ்ஞானகலரும் இருக்கிறார்கள். ஆகக்கூடிய பிரளயாகலர் விஞ்ஞானகலர் இருவருமே அகலர், கலை சம்பந்தம் இல்லாதவர்கள், மாயா சம்பந்தம் இல்லாதவர்கள். அவர்கள் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் சகலர், நிலவுலாவிய நீர்மலி வேணியன் விளையாகலர், அலகில் சோதியன் விஞ்ஞானகலர், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மும்மலம் உடையவர்களுக்கு அறிந்து கொள்வதற்கு அரிதாக இருப்பான். மும்மலம் உடையவர்களுக்கு அறிந்து கொள்வதற்கு அரிதாக இருப்பான். மும்மலம் உடையவர்கள் என்பது எப்படி தெரியும் என்று சொன்னால், இறைவனை ஒப்புக்கொண்டு இறைவனிடம் இறைவனை தவிர மற்றவற்றை கேட்பவர்கள். அதுதான் இந்த மும்மலத்தினுடைய அடையாளம். இறைவனிடம் சென்று இறைவனை வழிபட்டு இறைவனை தவிர மற்றவற்றை வேண்டுதல் இல்லையா? தேவர்கள் கூட போய் நிற்கிறாங்களே, சாமி விஷம் வந்துருச்சு, சாமி விஷம் வந்துருச்சு சாமின்னு போய் நிற்கிறாங்க. விடத்தை எடுத்து சிவபெருமான் அருந்திய உடனே நஞ்சுண்டும் அமுதாக நின்ற பெருமானை பார்த்து, சுவாமி நாங்கள் இனிமேல் கடையணுமா? அது என்னத்துக்கு? இங்கேயே அமுதாக நீவர் இருக்கிறீரேன்னு திருவடியை சேர்ந்துருக்கணும். அத்தை விட்டுட்டு திரும்பவும் கடைய போகிறான். சரி சாமி நாங்கள் கடையிறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. போகலாமா? சாமிகிட்ட வந்ததுக்கப்புறம் சாமி நீர் தான் அமுது என்று அவரிடமல்லவா சேர்ந்திருக்கணும். தேவர்களுக்கும் தெரியாது, அவர்களும் மலமுடையவர்கள். தேவர்களில் பெரும்பாலானவர்கள் சகலர். நீங்க நம்ப மாட்டீங்க, திருமால் வரைக்கும் சகலர் தான். ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு மேலே போகிற பொழுதுதான் பிரளயாகலர்.
அனந்த தேவர் வரைக்கும் பிரளயகலர், சதாசிவர் தான் விஞ்ஞானகலர். இப்போ 3 பேருக்கும் ஆணவம் இருக்குன்னா ஆணவம் ஒரே மாதிரி கிடையாது. ஆணவத்தினுடைய நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தூலதரமாக இருக்கும் சகலருக்கு, பிரளயகலருக்கு தூலமாக இருக்கும், விஞ்ஞானகலருக்கு சூக்கமமாக இருக்கும். அதனுடைய பருமை குறைந்து கொண்டே போகும். இப்போ நமக்கு ஆணவன்றது சகலருக்கு நல்ல ஒரு 20 அடி செங்கல் சுவர், அது இரும்பு சுவர்னு வச்சு, இரும்பு சுவர் மாதிரி. பிரளயகலருக்கு ஆணவம் வந்து ஒத்தக்கல் சுவர் மாதிரி, விஞ்ஞானகலருக்கு ஒரு திரை மாதிரி, மெல்லிய திரை மாதிரி இருக்கும் ஆணவம். சீத்ரு அந்த ஆணவம் அது மாதிரி இருக்கும் அந்த திரை. அவங்களுக்கு ஆணவம் 3 பேருக்கு உண்டு, ஆனால் ஒரே லெவல் இல்லை. ஆணவம் இருக்கா முதல்ல? அதுவே பெரிய சந்தேகம். பாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க, கப்சா விட்டுட்டு இருக்காங்க, அவங்களாம் ஆணவனே ஒன்று கிடையாது, சும்மா ஆணவன்னுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஆணவ மலத்தை, ஆணவம் என்பது ஒரு மலம், அதுவே நாம் வெற்றி கொள்ள வேண்டியது என்று ஒப்புக்கொள்ளுகிற ஒரே சமயம் நம்முடைய சித்தாந்த சைவம் தான். நம்ம சைவத்தில் இருக்கிற ஐக்கியவாத சைவம் கூட ஆணவத்தை ஒப்புக்கொள்றதில்லை. மாயாமலத்தை வென்றா போதுங்கிறாங்க. இந்த உடம்பை வெல்லு, இந்த உலகம் மாயைன்னு தெரிஞ்சுக்கோ, இதை வென்றுட்டேன்னா முக்திங்கிறாங்க. இதை வெல்றது முக்தி கிடையாது. நாம் சொல்றது இதை வென்று ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இதை வென்ற பிறகு வெல்ல வேண்டியது பெரிய சமாச்சாரம் ஒன்று இருக்கு. இது அதை வெல்றதுக்கு இறைவனால் தரப்பெற்ற உதவி தான் இது, துணை தான் இது. அப்ப இந்த ஆணவத்தை நாம் வெல்ல வேண்டும். ஆணவம் இருக்கிற அந்த நிலையிலே அதை வெல்லுவது என்பது ரொம்ப கடினம். அதுக்கு இறைவன் துணை செய்கிறான். இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம முயற்சி செஞ்சு அதை விளக்குனதான் உண்டு. ரொம்ப பேர் கேட்கணும், கடவுள் நினைச்சா அந்த ஆணவத்தை அழிச்சிடவே முடியாதான்னு. அதை அழிக்க முடியாதா அப்படின்னு. அது அவர் வேலை இல்லை, எதையும் அழிக்க வேண்டிய அவருடைய வேலை கிடையாது. ஆணவங்கிறது என்னைக்குமே இருக்கிற ஒரு இருளை அழிக்கிறதா நமக்கு வேலை, ஒளியை ஏற்றுவதுதான் நமக்கு. ஒளியை ஏற்றினா இருள் தானா போயிடும். அடிப்படையை நாம் அந்த சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் மற்ற சித்தாந்தங்களுக்கு, மற்ற வேதாந்தத்திற்கும் மற்றத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு குறள். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர். திருவள்ளுவர் சொல்றார், இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர். இதுல 2 சொல்றாரு பாருங்க, ஒன்னு இருள், இன்னொன்னு மருள். அப்ப திருவள்ளுவர் தேவநாயனார் எவ்வளவு பெரிய சைவ சித்தாந்தி பாருங்க. மருள் மாயாமலம், இருள் ஆணவ மலம். ரொம்ப பேர் 2க்கும் ஒரே பொருள் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆணவத்தை வெல்லுவதற்கு எப்படி மேலே இருக்கிறவர்களுக்கு பெருமான் துணை புரிகிறார். மூவகை சீவ வர்க்கத்தினர்ல விஞ்ஞானகலருக்கு ஆணவ மலமானது எப்படி நீக்கப்பெறுகிறது. ரொம்ப நுட்பம் அந்த ஆணவங்கிறது. அது ஒரு பெரிய அறியாமையை செய்வது. அறியாமையை நாம் எப்பொழுது அறிகிறோம்? அறியாமையை எப்பொழுது அறிகிறோம்? அறிவு வந்த பிறகு அறியாமையை அறிகிறோம். சரியா? அறியாமையை எப்ப அறிகிறோம்? அறிவு வந்த பிறகு அறியாமை அறிகிறோம் இல்லையா? தெளிவு வந்த பிறகுதான் குழப்பத்தில் இருந்திருக்கிறதே நமக்கு தெரியும். குழப்பத்தில் இருக்கும்போது தெளிவா இருக்கிறதா தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா தெளிவு அடைஞ்ச பிறகுதான் அது வரைக்கும் இருந்தது குழப்பம் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? ஆணவம் என்பது அறியாமை.
மருள் என்பது மருட்சி. இருளிலே இருக்கிறவருக்கு ஒளி துணை செய்யுமாறு போல. இப்போ இருள் நீக்க முடியல, கொஞ்சம் துணை செய்யல. இப்ப நம்ம என்ன செய்யறோம், இருள் வந்துருச்சு, இருளை நம்ம முழுமையா நீக்க முடியல, அதனால கொஞ்சம் பார்ஷியலா நீக்கிறோம், கொஞ்சம் லைட்டை போட்டுக்கிறோம், பார்ஷியலா தான் நீக்கிருக்கோம். இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்கு இருள், அந்த பக்கம் இருக்கு இருள். எப்ப வேணா வரைங்குது, இங்க நீ எடுத்தா வந்துருவேன் இல்லைங்களா? The moment you remove the lights, it just spreads. வந்துடும், டக்குன்னு வந்துடும். நீங்க இன்வைட்லாம் பண்ண வேணாம், எடுத்தவனே வந்துடும் இல்லையா? The moment you lose your connection with your body, the complete darkness comes and occupies your wisdom, your mind. The moment you lose the contact with your body, எந்த நிமிடத்தில் நம்முடைய உடம்பினுடைய தொடர்பு நமக்கு அறுபடுகிறதோ அந்த வினாடியே அறிவில் அறியாம டக்குன்னு வந்து பரவிடுது இல்லையா? விளக்கு இருக்கிற வரைக்கும் ஒளி இருப்பது போல உடம்போட தொடர்பு இருக்கிற வரைக்கும் எல்லாம் தெரியுது. விளக்கு நீங்கின உடனேயே இருள் டக்குன்னு வந்துடுவது போல உடம்போட தொடர்பு அறுபட்ட உடனே அறியாம வந்துருது. நல்ல தெளிவா தான் உட்கார்ந்து இருக்கிறோம் பஸ்ல, கண்டக்டர் 2 ரூபா 50 பைசா திருப்பி தரல, தெளிவா கேட்கிறோம், யோ எங்கயா 2 ரூபா 50 பைசா தரேங்கிற, இருப்பா சில்லற வரட்டும், மறந்துட மாட்டேன், ஆமா. அப்படி ஜன்னல் ஒரு சீட்டு நல்லா அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து அடிச்சது வெயில் நேரம், அப்படி முடிச்சு பார்த்தேன், எங்கப்பா 2 ரூபா 50 காசு, டிக்கெட்டை கொடு, பைய பார்த்தா பர்ஸை காணும், 2 ரூபா 50 பைசால கவனமா இருந்த பர்ஸ் போயிடுச்சே. இப்ப கண்ணு அசந்தம் சார், பர்ஸ் அடிச்சிட்டான் சார், பக்கத்துல இருந்தவன் கையை உள்ள விட்டு தானே எடுத்துருக்கிறான் பர்ஸ, ஏன் தெரியாம போச்சு? உடம்போட தொடர்பு அறுபட்ட உடனே அப்படி கொஞ்சம் அப்படி கண்ணை சேர்ந்த உடனே அறிவை அறியாம மூழ்கிடுச்சு, அப்படியே இருட்டில் போயிடுச்சு. அது பர்ஸை எடுத்ததெல்லாம் அதுக்கு தெரியல. முடிச்சிருக்கும் போது எடுத்தானா விடுவோமா நம்ம? எங்க கைய விடுற? அப்ப என்ன தெரிகிறதுன்னா, இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் என்று சொல்லக்கூடியதும் இறைவனால் தரப்பெற்றிருக்கக்கூடிய உதவிகள். இதை நம்ம பாரம்னோ சுமைனோ நினைக்க கூடாது. இதை பாரம்னு நினைக்க கூடாது, எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல சுகம்னு நினைக்க கூடாதுங்கிறதும் அவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம். இது நமக்கு தரப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட். இட்ஸ் an interim arrangement, இட்ஸ் not a permanent arrangement. வள்ளுவர் கேட்கிறார், புக்கில் அமைந்தின்று கொல்லோ, துச்சில் இருந்த உயிருக்கு. ஐயோ பாவம், இந்த உயிர் அங்கேயும் இங்கேயுமா திரிஞ்சுக்கிட்டு இருக்க, இதுக்கு பர்மனண்டா ஒரு வீடு கிடைக்கலையா சார் அப்படின்னு கேட்கிறார். யாரு? வள்ளுவர் கேட்கிறார். புக்கில் அமைந்தின்று கொல்லோ, இதுக்கு ஒரு வீடு கிடைக்கலையா? இன்னும் கிடைச்ச வீடெல்லாம் வாடகைக்கு இருந்துட்டு போகுது. இந்த வீடை இறைவன் வாடகை வீடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பர்மனண்டா ஒரு வீடு எங்க? அப்பர் சுவாமி சொல்றார், சாமி எனக்கு இந்த வீடு போயிடுச்சுன்னா நீ வேற வீடெல்லாம் பார்க்காத தயவு செய்து. அப்பர் சுவாமி கேட்கிறார், இந்த வீடு போயிடுச்சுன்னா தயவு செய்து எனக்கு வேற வீடெல்லாம் பார்க்காது, எனக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை கொடு. என்ன தெரியுமா? உன்னுடைய திருவடி, அந்த வீடை கொடு. அங்கே ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க, இடம் இல்லைன்னு சொன்னா எனக்கு மொத்த உடம்புக்கும் இடம் கொடுக்க வேண்டாம், தலை மறைஞ்சிக்கிற அளவுக்கு கொடுத்தாலே போதும். வேண்டும் ஓர் தலைமறைவு உன் திருவடி கீழே. மொத்த உடம்பு எனக்கு வச்சு, எனக்கு தலையை உள்ள வச்சுக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுத்தா போதுங்க. ஏன்னா அங்கதான் அறிவு இருக்கு, அது தெளிவா இருந்தா போதும், நான் தப்பிச்சுக்கிறேன். ஆணவம் துற்ற அவித்தானவற்றோர் காணிய விந்துமாம்
ஆணவம் துற்ற அவித்தா நனவற்றோர் காணிய விந்து நாதம் சகலாதி. மூவகை சீவ வர்க்கத்தில் கடைசியில் இருக்கும் இந்த பாட்டு. நான் முன்னால் இருக்க பாட்டெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்டேன், நீங்கள் வீட்டில் பிடிச்சிக்கணும். இந்த பாட்டு கொஞ்சம் முக்கியமான பாட்டு. இந்த பாட்டும் அடுத்த பாட்டும். ஆணவம் ஆதி. இந்த ஆணவம் என்று இருக்கிறதே, இந்த ஆணவத்தினுடைய காரணத்தினாலே வந்தவைதான் இந்த தத்துவங்கள். நம்முடைய உடலாகட்டும், உடல் கருவிகளாகட்டும், ஆன்ம தத்துவங்களாகட்டும், இவைகளெல்லாம் மாயையிலிருந்து நமக்கு செய்து தந்திருக்கிறார். இந்த மாயையிலிருந்து செய்து தந்த இந்த தத்துவங்கள் எல்லாம் ஆணவம் உயிரிலே அறியாமையை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தந்தது. உயிரிலே ஆணவம், உயிருக்கு அறிவு இயல்பு, அறியாமை செயற்கை. கண்ணுக்கு ஒளி இயல்பு, கேட்ராக்ட் குற்றம். இல்லைங்களா? ரொம்ப பேர் ஆணவம் குணம்னு சொல்லுவாங்க, தப்புது. ஆணவம் குற்றம். கண்ணிற்கு ஒளி இயல்பு, அதுக்கு இந்த புரை என்று சொல்லுவார்கள் அல்லவா, புரை, கேட்ராக்ட், அது குற்றம். புரை இருக்குமானால் ஒளி தோன்றாது, பொருளை காண முடியாது, தெளிவாக காண முடியாது. ஆணவம் துற்ற, துற்றன செறிந்து விளங்குகிற அந்த காரணத்தினால. இது செறிந்து விளங்குகிற காரணத்தினால் அவித்தா, அறியாமை. இந்த அவித்தாங்கிறது வடமொழி சொல்ல அப்படியே எடுத்து கையாண்டு இருக்கிறார். அவிச்சை என்று சொல்வார்கள். வித்தை அவித்தை, அறியாமை அவித்தை. நனவற்றோர். நாம ரொம்ப ஒரு அற்புதமா ஒரு செயல் சொல்லுகிறார். இந்த உயிருக்கு குற்றம் இருக்கிறது, குற்றமுடைய உயிரை நிமித்தி தூக்கி வச்சிருக்கிறார் சுவாமி. சுவாமி பெருங்கருணை புரிந்து இருக்கிறார். இந்த உடம்பை கொடுத்து அதை உடம்பாலே இது பயன்பெறுமாறு கொடுத்திருக்கிறார். சார் அவர் தான் கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன சார் நிச்சயம்? அது சொல்லுகிறார். அவர் தான் கொடுத்தாருங்கிறது உனக்கு எப்போ தெரியும்னா, நனவில் இருக்கும்போது தெரியாது, நீ நனவுலேருந்து கீழே போனாதான் தெரியும்னார். எப்பவுமே நனவில் இருக்கிறோமா? நனவு, கனவு, உறக்கம், துரியம், துரியாதீதம், இல்லைங்களா? 5 விதமான அவத்தைகளுக்கு இது ஆட்படுகிறது. உறக்கத்தில் இருந்தா எழுப்பிடலாம், உறக்கத்தில் இருந்தா எழுப்பிடலாம். நான் பொதுவாக சொல்றேன், சில பேர் எழுப்ப முடியாது, பொதுவாக சொல்றேன். உறக்கத்தில் இருந்தா எழுப்பிடலாம். மயக்கத்தில் இருந்தா கஷ்டம். அந்த உறக்கத்துக்கு கீழே இருக்கிற மயக்கம் தான் துரியம். துரியாதீதம் டேஞ்சர், மூச்சு கிடையாது. இந்த 5 நிலையில இது என்ன பண்ணுது? இந்த 3 நிலைக்கு கீழே வருது, மேல போது, கீழே வருது, மேல போது. இது சகலத்தில் நிகழ்கிறது. சகலத்தில் நிகழ்கிறது என்று சொல்லுகிற பொழுது நல்ல தெளிவாக கேட்க வேண்டும். சகலத்தில் நிகழ்கிறது என்று சொன்னால் இந்த உடம்பு கருவிகரணங்கள் வந்த பிறகு, வந்த உடனேயே இது மேலிருந்து கீழே போது, கீழே இருந்து மேலே போது, இப்படியே தான் வாழ்க்கை முழுக்க இது போயிட்டு வந்தது. அப்படியே சகலத்திலே இருக்கா? அந்த நனவு நிலையிலே இருக்கா? இல்லை. இந்த உடம்போட சேர்றது, உடம்போட பிரியறது, உடம்போட சேர்றது, உடம்போட பிரியறது. இது சகலத்தில் இந்த 5 நடப்பது போல கேவலத்திலேயே 5 இருக்குது. அது கேவலாவத்தை, அதுல 5 நடக்குது. இப்ப நல்ல கவனமா கேளுங்க. இந்த சாக்கிரம், சொப்பனம், சுடுத்தி, துரியம், துரியாதீதம் வந்தது இல்ல,
இந்த துரியாதீதம் தான் கேவலத்தில் கடைசி எண்டு. புரியுது உங்களுக்கு? இந்த துரியாதீதத்திலிருந்து அப்படியே கீழே இறங்கி சாக்கிறதுக்கு போகும். கேவலத்தில் இருந்து துரியாதீதம் வந்த உடனே பிறப்புக்கு வந்துடும். உள்ளுக்குள்ள படு கேவலமா உள்ளுக்குள்ள கிடக்கும் போது அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது துரியாதீதத்தை எட்டுகிற பொழுது மேல வந்துடும், ஜம்ப் பண்ணி மேல வரும். மேல வந்ததுன்னா பிறப்புக்கு வந்துடும். இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த சாக்கரத்தில் நின்றுட்டு இது அங்கேயே நின்று கீழே மேலையும் போனா சகலம். இங்கிருந்து திரும்ப இப்படி மேல ஒரு டிராவல் இருக்கு. இதான் சுத்தாவத்தை. இங்க இருந்து சாக்கிறோம், சொப்பனம், சுடுத்தி, இது சுத்தத்துல. இந்த 5 பத்தி தான் பேசுறார். இந்த சாக்கிரத்திலிருந்து துரியாதீதம் போறவங்க தான் ஞானிகள். சாக்கிரத்தில் அதீதத்தை புரிந்த தபோதனர்கள். இப்ப நம்ம இந்த இந்த சாக்கிரத்திலிருந்து கீழே தான் போறோம். இப்படி இந்த நனவுலேருந்து இப்படி கீழே இங்கிருந்து திரும்ப மேல் நோக்கி செல்லுகிற நிலை. இந்த இடத்துல இருந்து துவங்கி மேல் நோக்கி செல்லுகிற நிலை. இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு, அதுக்கு பேரு பிரமரந்திரம்னு பேரு, இந்த துவாரம். அதுக்கப்புறம் ஒரு 12 அங்குலம் இருக்கு, அதுக்கு சகசிராரம்னு பேரு. அதை தாண்டி ஒரு ஏரியா இருக்கு, அது துவாதசாந்தம்னு பேரு. இப்ப இந்த ஏரியாவில் நடக்கிற அந்த டிராவல் இருக்கு பாருங்க, இதுதான் இந்த சுத்தாவத்தை. இப்ப இங்க 5 நடக்கிற மாதிரியே அங்கேயும் 5 நடக்கும். இந்த அவத்தைகள் எல்லாம் இந்த கருவிகரணங்களோடு கூடியிருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. இத செய்கிற அவத்தை இது கருவிகரணங்கள் நீங்கி கேவலத்துக்கு போனா அங்கேயும் ஒரு 5 அவத்தை இருக்கு, அது கேவல அவத்தை. சுத்தாவத்தையில இந்த விஞ்ஞானகலருக்கு நிகழ்கிறது தான் இதுல குறிப்பிடுகிறார். சகலரை பத்தி பேச்சு இல்லை. விஞ்ஞானகலருக்கு நிகழ்கிறதே அது எப்படி நீக்குகிறார் ஆணவ மலத்தை அவர்களுக்கு என்று சொல்லுகிறார். இப்ப இந்த புவனத்தில் இந்த பிரகிருதி மாயா புவனம், இந்த புவனத்தை நாம அனுபவம் நிகழ்வது போலவே சுத்தமாயா புவனத்தில் அந்த ஆணவமலம் நீங்கிற வரைக்கும் அந்த சுத்தமாயா புவன வாசிகள் இருப்பார்கள். சதாசிவர் உலகத்தில் அவர்கள் எல்லாம் அந்த விஞ்ஞானகலராக இருக்கக்கூடிய அந்த ஒத்த மலம் கலையிற வரைக்கும் அங்க இருப்பாங்க. அதான் அடுத்த பாட்டில் சொல்லுவார், சிவமாகி 5 தின்மலமும் செற்றார், ஐவகை தின்மலமும் செற்றார் சொல்றார. இந்த 5 வகையான தின்மலமும் நீக்குகிறவர். இப்ப நல்லா இப்ப நமக்கு இப்ப நான் தத்துவம்னா என்னன்னு கேட்டா நீங்க கிருகிருன்னு சொல்லிடுவீங்க. என்னென்ன தத்துவம் இருக்கு நமக்கு? 24 தத்துவம் இருக்கு இல்லையா? 24 தத்துவம் இருக்கு. என்னம்மா 24 தத்துவம்? நோட்ஸ் கொண்ட இல்லையா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். 24 தத்துவம் நமக்கு ஆன்ம தத்துவம்னு இருக்கு இல்லையா? ஆன்ம தத்துவம் மண் பாத்திரம் சொல்லுங்க. 5 பூதம், ஞானேந்திரிய 5, கண்மேந்திரிய 5, தன்மாத்திரை 5, அந்த கரணம் 4. 24 ஆயிடுச்சு. கரெக்டா சொல்றீங்களே? யாராவது சொல்லிட்டுமேன்னு பார்க்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப முக்கியமான பகுதி தன்மாத்திரையும் ஞானேந்திரியமும். தன்மாத்திரை ஞானேந்திரியம் அது வேற ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர். தன்மாத்திரை சாஃப்ட்வேர், ஞானேந்திரியம் ஹார்ட்வேர், அவ்வளவுதான். இந்த 24 தத்துவங்களும் நமக்கு கீழ்நிலையில் இந்த பிரகிருதி மாயில முக்குண வயப்பட்டது. இதெல்லாம் பயன்படுத்தும் போது 3 குணத்தோட தான் பயன்படுத்துவோம். இந்த 3 குணம் இருக்கும். கண்ணை பயன்படுத்தினாலும், காதை பயன்படுத்தினாலும், நாக்கை பயன்படுத்தினாலும்,
இன்னும் காரமே இல்லை, பூச்சப்பு இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த ராஜச குணம் அது எப்போ காரத்தையே தேடும். இன்னைக்கு இவ்வளவு நாளி சாப்பிட்டு இருக்கீங்க, உப்பே இல்லை, அந்த அம்மா கேட்பாங்க. அப்படியா, சரி கொஞ்சம் போடு அப்படின்னு கேட்டாருன்னா அவர் தாமசத்தில் இருக்காருன்னு அர்த்தம். கண்டுக்கவே இல்லை அவர், உப்பு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு. இந்த முக்குணத்தினுடைய அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் நம்ம அந்த கருவிகரணம், நாம கண்ணை யூஸ் பண்றதாகட்டும், காதை யூஸ் பண்றதாகட்டும், இதை யூஸ் பண்றதுல இந்த முக்குணங்கள் அதான் பிரகிருதி மாயை. முக்குணங்களும் அந்த அந்த ரேஷியோ எப்படி அமைகிறதோ அப்படித்தான் அந்த ஆன்மாவினுடைய வாழ்க்கை முறை. ஒருத்தர் முரடங்கிறோம், ஒருத்தர் ரொம்ப அன்பானவருங்கிறோம், ஒருத்தர் அவ்வளோ பிரைட் இல்லை சார், டியூப்லைட்டுங்கிறோம். இப்படிலாம் நாமளே பிரிக்கிறோம் எல்லாரையும் இல்லையா சார். அவர் ரொம்ப அன்பர், அவங்க வீட்டில் வச்ச பேர் ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அவர் சரியான முரடன் சார், இவர் ஒரு பேர் வைக்கிறார் முரடன். ஏன்? இந்த குணங்களின் வயப்பட்டு அவருக்கு ஒரு பேர் கிடைக்குது. இந்த இதெல்லாம் தாண்டி போய் நிற்கிற நிலை தான் அந்த சுத்தாவத்தை. அந்த மேலே நீங்கள் அங்கே சொல்கிறார், அந்த இடத்துல தான் தத்துவங்களை பற்றி தெரியும். இப்போ உண்மையிலேயே தத்துவங்களை நீக்கிக் கொள்ளுகிற இடம் எதுன்னு கேட்டால் சுத்தாவத்தையில் தான். கீழெல்லாம் நீக்கிக்க முடியாது, ஏன்னா அதோடையே இருக்கிறோம். மேலே போய் சுத்தாவத்தையில் போய் நீக்குகிற முறை தான் இந்த தரிசனம் சுத்தி. உருவம் தரிசனம் சுத்தின்னு 3 நிலை. இந்த தரிசனம் சுத்தி என்கிற முறையில் இந்த தத்துவங்களை உணர்ந்து அவற்றை நீங்குதல், இது அங்கதான் நடக்குது, சுத்தாவத்தையில் தான் நடக்குது. கீழே இருந்து எவ்வளவு வலி நாம சொல்றோம், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி கண்ணை மூடிக்கலாம். ஆனா அது விடுபட்டதாக ஆகாது. கருவியை க்ளோஸ் பண்றதுல பிரயோஜனம் இல்லை, மனசை க்ளோஸ் பண்ணணும். மனதை க்ளோஸ் பண்ணி மனசை தாண்டி போய் அப்புறம் அதுக்கு மேல இருக்க தத்துவங்களை தாண்டி போய் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பை வெல்லுதல் என்பது, உடல் கருவிகளை வெல்லுதல் என்பது உடல் கருவிகளை விட்டு நீங்குதல்னு பொருள் அல்ல, அவற்றை நம்முடைய ஏவலிலே கொள்ளுதல், அதுதான் அதுக்கு முக்கியம். நான் எதை பாருன்னு சொல்றேன்னா அதைத்தான் பார்க்கும் கண்டு, அவ்வளவுதான், அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த தத்துவ வெற்றிகள் எல்லாம் எங்கே நிகழ்கிறது என்று சொன்னால் அந்த மேல் நிலையில அவர்களுக்கு விஞ்ஞானகலருக்கு நிகழ்கிறது. அந்த மூவகை சிவ வர்க்கத்தினர்ல விஞ்ஞானகலருக்கு அது நிகழ்கிறதுன்னு சொல்லுகிறார். ஆக ஆணவ மலத்தினுடைய செயல்பாடு நீங்கிய பிறகு அதுக்கு தான் தசகாரியம்னு பேர். இந்த 10 அங்க மேல நடக்குது, அது சொல்லுகிறார். மூவகை வர்க்கத்தினர்ல அந்த மேல சேனுயர் சக்தி சிவ தத்துவம் தானே என்று சொல்லுகிறார். சேனுயர் சக்தி சிவ தத்துவம் தானே. மேல அந்த மேல் நிலையில் இருக்கக்கூடிய நாதம், விந்து, அதுக்கப்புறம் சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய இந்த 5 தத்துவங்கள். இப்ப நாம நினைக்கலாம், நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு மனசுல சொல்றதுக்காக சொல்றேன். இந்த சுத்த வித்தையில போனவங்களுக்கெல்லாம் அந்த 5 தத்துவம் தான் இருக்குன்னு நினைச்ச கூடாது, அவங்களுக்கும் 36 தத்துவம் உண்டு. சுத்தமாயா பவனத்தில் இருக்கிறவங்களுக்கும் 36 தத்துவங்கள் உண்டு. ஆனால் அந்த 36 தத்துவங்களும் சுத்தமாயில விளங்கும் அவங்களுக்கு, நமக்கு அசுத்தமாயில் இல்லைங்களா? நம்ம வீட்லயும் தட்டு இருக்கு, கொஞ்சம் செல்வந்தர் வீட்டில் வெள்ளித்தட்டு, நம்ம வீட்டில் எவரு சொல்லர் தட்டு, இன்னும் கொஞ்சம் கீழே போன பேப்பர் தட்டு. ஆனா அதுதான் இப்ப ரொம்ப மாடர்ன் தட்டா இருக்கோ இல்லையா? உண்மையிலே அது பேப்பர் தட்டு. கீழே அது பேப்பர் தட்டு, மண் தட்டு, பித்தளை தட்டு, வெள்ளித்தட்டு, தங்கத்தட்டு இல்லைங்களா? இப்ப அந்த அந்த வேறுபாடு தான் இந்த 36 தத்துவங்களும் அவர்களுக்கும் உண்டு.
ஆனால் அந்த தத்துவங்கள் எல்லாம் சுத்தமாயிலே செய்யப்பெற்றவை அவைகள் எல்லாம். அந்த சுத்தமாயம் அதுல அந்த தத்துவங்களை அவர்கள் உணர்ந்து நீங்குவார்கள். முதல்ல இந்த தத்துவங்கள் எல்லாம் இந்த தத்துவம் இன்னது என்று உணர்ந்து அந்த தத்துவங்களை நீங்குதல், அதை சுத்தித்த தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அது நீங்கினதுக்கு அப்புறம் உடனே ஆன்ம தரிசனம், சிவரூபம். சிவரூபம் கிடைச்ச உடனே சிவ தரிசனம் கிடைக்கும். சிவ தரிசனமும் சிவயோகமும் கிடைச்சா ஆன்ம சுத்தி நிகழும். ஆன்ம சுத்தி நிகழ்ந்ததுக்கு அப்புறம் சிவபோகம். ஆன்மா சுத்தம் அடைஞ்ச பிறகுதான் போகத்தை அனுபவிக்கும். இப்ப நான் சொல்றது பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப தெளிவா இப்ப விளங்கும். 3, ஒன்று தத்துவம், இன்னொன்னு ஆன்மா, மூணாவது சிவம். தத்துவங்கள் முதல்ல இன்னது என்று உணர்ந்து நீங்குதல், தத்துவ சுத்தி. அடுத்தது ஆன்மா. முதல்ல தன்னை தரிசிக்கணும், ஆன்ம தரிசனம். அதுக்கப்புறம் சுத்தி, ஆன்ம சுத்தி. சிவ தரிசனம், சிவ சுத்தி கிடையாது, சிவ யோகம், சிவபோகம். இந்த ரூபத்தெல்லாம் விட்டுட்டேன், ரூபெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அதுல இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆன்ம தரிசனம் கிட்டிய பிறகு, ஆன்மா தன்னை உணர்ந்த பிறகு, ஆஹா நான் யாருன்னு உணர்ந்த பிறகு அதுக்கு என்ன உடனே நிகழ் சிவரூபம். தன்னை உணர்ந்த பிறகு சிவரூபம், இறைவன் குருவாக வருகிறார், சிவரூபம். சிவ தரிசனம், அவருடைய தரிசனம் கிட்டுகிறது. சிவயோகம், ஒன்றாக கூடுகிற நிலை கிட்டுகிறது. இதெல்லாம் நிகழ்ந்த உடனேயே ஆன்மா சுத்தி. இது அப்புறம்தான் ஆன்ம சுத்தி வரும். இதுல படிநிலை பார்க்கிற பொழுது ஆன்ம சுத்தி இங்க வந்திருக்கும். ஆனால் உண்மையிலேயே அது எப்ப நிகழ்கிறது என்று சொன்னால், சிவ தரிசனத்திற்கு பிறகும் சிவ யோகத்திற்கும் பிறகுதான் ஆன்மா சுத்தமடையும். ஆன்மா சுத்தமடைஞ்சதுக்கு அப்புறம் அது சிவத்தோடு ஒன்றாக கலப்பதற்கு ஆயத்தமாகிறது. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனே, பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம், சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை, மும்மை மலம் அருவித்து முதல்வாய முதல்வன்தான், நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையன கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. என்ன அற்புதமா அச்சோ புதிகத்துல அந்த சித்தாந்த தத்துவங்கள் அழகா சொல்ற சார். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்தனர். நாய இப்படி அப்படின்னாலே ஒடியாந்துராத, அதுக்கு சீட்டெல்லாம் போட்டாதான் வருமா? கூப்பிட்டாலே நான் ஓடி வர போறேன், எனக்கு என்னையா மரியாதைங்கிறாரு மணிவாசகர். எங்கேயாவது நாய்க்கு சிவிகை போடுவோமா உட்காரத்துக்கு? பெருமானுடைய பெருங்கருணையினால் அல்லவா கீழான பிறவியாக இருக்கக்கூடிய அந்த பிறவியிலிருந்து மேலேற்றினான் பெருமான். அந்த பத்தி நெறி அறிவித்து பழ வினைகள் பாரும் வண்ணம், பழ வினைகள் பாரும் வண்ணம் நீங்குகிற வண்ணமாக என்னை அழைத்து சென்றார். வினைகளெல்லாம் நீங்கிய பிறகுதான் சுத்தாவத்தைக்கே வர முடியும். பழ வினைகள், பழமையான வினைகள் பாரும் வண்ணம் நீங்கும் வண்ணம். அதனால என்ன நிகழ்ந்து, சித்த மலம் அறிவித்துனார். அறிவிலே படிந்திருக்கக்கூடிய அறியாமையாகிய அந்த மலம். மலம்னா குற்றம்.
அறிவிலே படிந்திருக்கக்கூடிய அறியாமையாகிய குற்றம் நீங்கிச்சு. அறியாமையாகிய குற்றம் நீங்கின உடனேயே கூட இருக்கிறது யாருன்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. உயிர் இந்த உடலை தனதாக நினைந்து மருண்டு கொண்டிருக்கிற இதுக்கு தனக்கு அருள் நலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவத்தை அறிந்து கொள்ளும். இன்னும் சொல்ல போனா உணர்ந்து கொள்ளும். அதை செய்வதற்கு ஆன்மா கோஆப்ரேட் பண்ணணும். எப்பவுமே பேஷண்ட்டு கோஆப்ரேட் பண்ணாதான் டாக்டருக்கு ஜாப் இஸ் ஈஸி. அதான் முதல்ல ரொம்ப முக்கியம் இல்லையா? டாக்டர்கிட்ட போய் இவ்வளோ மருந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு கடையில் போய் வாங்கினா ஏன் சாப்பிடலையா மருந்து? என்ன மருந்தெல்லாம் கடையில் ஏன் போய் வாங்கினேன்னு கேட்டார். கடைக்காரர் பிழைக்க வேணாமா? டாக்டருக்கு ஏன் போனேன்? டாக்டர் பிழைக்க வேணாமா? அப்போ மருந்து நீ ஏன் சாப்பிடல? நான் பிழைக்க வேணாமான்னா. அது மாதிரி எதுக்காக போய் மருத்துவரை நம்பாம மருத்துவரிடம் போய் நிற்பதில் என்ன பயன்? சிவம் என்று சொல்லக்கூடிய பெரும்பொருள் அது எதை கேட்டாலும் தன்னை காட்டாது, கேட்கிற பொருளைத்தான் தரும். அதான் இருக்கிறது அதுல முக்கியமானது. அப்பா நீ கேட்கிறது தப்புப்பா, அது வேண்டாமே அப்படின்னு சொல்லாது. அது இதனுடைய மகிழ்ச்சி தீர்கிற வரைக்கும் கொடுத்து தீர்க்கும், என்ன கேட்டாலும் கொடுக்கும். அதனால உயிர் அனுபவப்பட்டு 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 அனுபவத்தினுடைய திரட்சியாக அது எதை அடைய வேண்டும் என்கிற நோக்கம் புரிந்து அது சிவத்தை சென்று சிவமாகும். அதனால சொன்னார், சிவமாகி 5 மலம் 5 வகை தின்மலம் சிற்றார். 5 வகையான மலங்களும் ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோபவம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான மலங்களும் அற்ற பிறகுதான் சிவமாகும். அதனால ஆணவத்தினுடைய ஒரு சிறு அந்த கூறு இருக்குமே, ஆனாலும் கூட அது சிவமாகாது. அது முழுமையாக நீங்கிய பிறகு அது சிவமாகும். பவமான தீர்வார் பசுபாசம் அற்றார்னர். பிறப்புகள் முழுவதும் நீங்கி பசு ஞானத்தையும் பாச ஞானத்தையும் நீங்குவார்கள். இந்த நவமான தத்துவம் ஒவ்வொரு நினைத்து நாம் வேறு நல்லா தெரியுது, உணர்கிறோமா? இல்ல. அந்த உணர்வு தோன்றுகிறதா? அந்த உணர்வு தோன்றுவதில்லை. ஆனா ரொம்ப ஒரு அற்புதமான நிலைகளில் அதை ஞானிகள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். நம்மில் வேறாக நம்முடைய உடம்பை உணர்தல். அதைத்தான் இந்த மூவை சிவவர்க்கத்தில் சொல்லுகிற பொழுது அவர்கள் இந்த 5 வகையான மலங்களையும் நீக்கி கொண்டவர்கள் சிவமாகிற தன்மையில பேரானந்தத்தை பெறுகின்றார்கள். அப்படித்தான் மூவை சிவவர்க்கத்தினரும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மூவை சிவவர்க்கத்தினரில் அந்த விஞ்ஞானகலரை பற்றியுமே பேசி வந்தவர் இனி வருகிற அந்த அதிகாரங்களில் நம்மளை பற்றி பேசுகிறார், சகலர்களை பற்றி பேசுகிறார். அதில் பாத்திரம் அபாத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் கீழே இறங்கி சொல்லுகிறார். இப்போ நமக்கு உரியதை கொஞ்சம் அதிகமாக ஆர்வமாக பார்ப்போம் இல்லைங்களா? டாக்டரேட் படிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு செஞ்சுட்டு போகிறாங்க சார், அவங்க ஏதோ பண்ணுறாங்க. நான் இப்போ ஒரு 7வது அட்டம்ப்ட்டு சார் SSLC, இது எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுறணும்னு நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். அது MBBS, அது அப்புறம் வரப்பாங்க. அதான் நமக்கு ஆர்வம். அதான் சொல்கிறார், பின்னால் அவர் இந்த பாத்திரம் அபாத்திரம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாம் இதை கொடுத்துட்டார்ப்பா. இந்த உடம்பில் எப்படி நாம் இதை கொண்டு எப்படி நாம் அவனை அடைவது? பேரானந்தம் என்பது எங்கேயோ இருக்கிறது என்று கருதுகிறோமே, அது நமக்குள்ளேயே இருக்கிறதே. அதை நாம் ஏன் டேப் பண்ண முடியாது? பண்ணலாம்.
அதை உணர்கிற முறையிலே உணர்கிற பொழுது இந்த உடம்பினாலே அவனை நினைக்கும் தோறும் அந்த இன்பத்தை பெறுகின்ற உபாயம் உண்டு. அதை முதல்ல நாம் இந்த தத்துவங்களை கொண்டே அவனை ஆனந்திக்கின்ற அந்த ரகசியங்களை சொல்கிறார். இதுக்கப்புறம் வருகிற பகுதிகளில் சொல்லுகிறார். எனவே கிடைத்தற்கரிய மானுட பிறவி, அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது என்பது போல இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு இருக்கிறதே, இருளிலே இருந்த நமக்கு மிக அற்புதமான ஒரு துணையாக கருவி கரணங்களை நமக்கு இறைவன் தந்திருக்கிறார். இதை கொண்டு நாம் அடைய வேண்டிய இன்பத்தை அடைந்து விட வேண்டும் என்கிற அந்த குறிப்பை சொல்லுவதற்குத்தான் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது. அதனால 5 அவத்தைகளுக்கு உள்ளாகிற நாம அதை உணர்ந்து சாக்கிரத்திலிருந்து கீழே இறங்குகிற நாம், இந்த நனவு நிலையில இருக்கிற நாம், இந்த உலக வாழ்வு என்பதே சாக்கிரம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க வாழ்கிற வரைக்கும் சாக்கிரம், இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க போறோங்கிறது தான் நீங்க அதுதான் மீளா இருளுக்குள்ளே போவது போல அங்க போறோம். அது ரகசியங்களே நிறைய சொல்லுகிறார் சுவாமி. என்னால சொல்லுகிறார், சிவ வழிபாடு ஒண்ணுதான் நமக்கு துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்கான ஒரே உபாயம். உலகத்தில் எந்த கடவுளும் எந்த சமயமும் இதற்கு வழிவகை சொல்லாது. நீ வேண்டுனா இது கிடைக்கும், நீ வேண்டுனா அது கிடைக்கும், நீ வேண்டுனா இது பெறலாம் என்று தான் சொல்லிக் கொண்டு இருக்குமே தவிர, ஆனால் உயிர் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருந்துன்பத்திலிருந்து இது விடுபடுவதற்கான உபாயம் என்ன, அந்த உபாயத்தை சொல்லுவதுதான் நம்முடைய திருமந்திரம். வருகிற சனிக்கிழமை நாம் அதை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். யார் ஒருவர் திருமந்திரம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அறிவிலே தெளிவு ஏற்படும். நிச்சயமா அவர்கள் உலக வாழ்விலே உலக பிரச்சனைகளை பார்க்கிற அந்த அந்த பார்வையே அவர்களுக்கு வேறுபட்டு போகும். அவர்களை சலனமோ சஞ்சலமோ துன்பமோ அவ்வளவு சுலபத்தில் அணுகிவிட முடியாது. அறிவு தெளிவு உடையவர்களுக்கு துன்பம் நெருங்காது. சிவபெருமானுடைய பெருங்கருணையும் திருமூலருடைய குருவருளும் அவர்களுக்கு நிறைந்து இருக்கும். திருமூலருடைய குருவருள் பெறுவது என்பது ரொம்ப கடினம். நாம நூலை ஓதி அவருடைய குருவருளை கேட்கிறோம். உங்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய குருவருள் நிறைந்து வழங்கும் என்று சொல்லி இந்த அளவில்